நம்முடைய வினை பயனாக ஊட்டுகின்ற அந்த துன்பம் என்பது எப்படிப்பட்ட துன்பம்? நல்ல துன்பம். அதான் ஜெய்வம் சொல்லுது. அந்த நல்ல துன்பமாக இருப்பதனால தான் இப்போ நாம் என்ன பண்ணணும்? அந்த துன்பத்தினால் வருந்துகின்ற பொழுது நாம் என்ன கருத்தில் இருக்கணும்? இது எனக்கு நல்லது, இந்த துன்பம் எனக்கு நல்லது, இப்படி கருதணும். நான் அப்படி கருதுகிறேன். யார் கொடுக்கிறது? பெருமான் கொடுக்கிறது. எந்த அடிப்படையில் கொடுக்கலாம்? நாம செய்த வினையின் பயனாகத்தான் நமக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறான். அவர் கொடுக்கக்கூடிய பெருமானை நாம பற்ற 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 அவருடைய ஞானத்தின் உருகூறு நம்மை வந்து அடையும். அந்த அறிவு ஞானம் வர 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 நம்மிடத்துல என்ன ஆகும்? அறியாமை நீங்கும். விளக்கு ஏத்த ஏத்த அதனுடைய ஒளி பிரகாசிக்க பிரகாசிக்க இருள் விலகுவது போல இறைவனுடைய ஞானத்தை சார்பின் காரணமாக நாம் பெற 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 நாம் ஏற்கனவே சார்ந்திருந்த அறியாமை என்பது நீங்கிக் கொண்டே இருக்கும். சார சார தீர தீரும். இதுதான் கருத்து. இறைவனை சார சார நம்முடைய துன்பம் நாம் தீர தீர அடியோடு தீர்ந்துடும். மெல்ல மெல்லமா தீரும். அப்ப நம்ம என்ன பக்குவத்தை அடையணும்? எது பக்குவம்? நமக்கு இன்பம் வந்தாலும் இறைவன் தந்தது, துன்பம் தந்தாலும் வந்தாலும் இறைவன் தந்தது. இன்பம் நல்ல இன்பம், துன்பம் நல்ல துன்பம். இந்த கருத்து உள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்க, நமக்கு யார் மீதாவது கோபம் வருமா? இறைவன் மீது கோபம் வருமா? இப்ப பல பேர் அப்படிதான். உனக்கு கண்ணு இருக்குதா? கேட்கிறாங்களா இல்லையா? கஷ்டம் அதிகமா போச்சு அப்படின்னா நாம காரணம் சிந்திக்கிறது இல்லை. இது பெருமான் தான் தரான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை திட்டுறது. உனக்கு கண்ணு இருக்குதான்னு கேட்க. நம்ம சமயத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. பெருமானுக்கு முன்னால போய் பெருமானையே திட்டலாம். அவ்வளவு உரிமை சைவத்தில் இருக்கு. வேறு மதத்தில் உதப்பான். அந்த கடவுளை திட்ட ஆரம்பிச்சா உதைக்க ஆரம்பிச்சிடும். இங்க அப்படி கிடையாது. நீ என்ன விளைஞ்சி சுந்தரரே திட்டுறாருல்ல. அதனால நமக்கு அந்த உரிமை உண்டு. எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்றால் நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக. இந்த கருத்தை நமக்கு உணர்த்துவதற்கு தான் ஞான சம்பந்த பெருந்தகை ஒவ்வொரு பதிகத்திலேயும் 8வது பாட்டில் என்ன பண்றாரு? ராவணன் கதையை பேசிட்டு இருக்கிறார். ராவணனுடைய நிலை என்ன? அவன் மிகச்சிறந்த சிவபக்தன், மறந்துடக்கூடாது. மிகச்சிறந்த சிவபக்தன். ஆனால் நன்றாக ஒரு கருத்தை உள்வாங்கிக் கொள்ளணும். நாம் இதெல்லாம் தெளிவு அடைந்தால் வழியா நம்முடைய உயிருக்கு உயிர் கிடையாது. அடியார் பெருமக்களுடைய வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அவரை பற்றி ஒரு கருத்துக்கு வந்துவிடக்கூடாது. வெளி தோற்றம் உண்மையான கருத்தை நமக்கு உணர்த்தாது. வள்ளுவர் தான் சொல்றேன். இப்ப எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அவர்களோடு பழகணும். அவர்களுடைய பேச்சை அல்ல, அவருடைய தோற்றத்தை அல்ல, அவர்களுடைய செயல்களை பார்க்கணும். செயலை வைத்துத்தான் இவர் இத்தகையவர் என்று முடிவுக்கு வர வேண்டுமே தவிர வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதாவது சிவபெருமானை பற்ற பற்ற ஏற்கனவே நம்ம பழகி கொண்டிருந்த ஆணவம் இருக்கு பாருங்க, அது அதிகமாக வேலை செய்யும். ஒரு சொல்லுவாங்கல்ல, அதாவது நெருப்பு அணைய போதுன்னா